பிரம்ம பிரகாச நமது குலதெய்வம் மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். மனிதன் செத்தால் ஒரு பிணவாடை என்ற அனல் நாற்றம் அடிக்கிறதே, அது எதனால் உண்டாகிறது? எந்த ஒரு ஜந்துவுக்கும் இல்லாத இந்த நாற்றம் எங்கிருந்து வந்தது? இந்த கதியாய் போவதற்காகவா மனிதனை இவ்வளவு உன்னதமாய் படைத்திருப்பான்? இல்லை, வெகுகாலம் இருக்க, சம்பாதிக்க, கீர்த்தி தேட நீளமான ஆசையை இவனிடத்தில் வைத்து படைத்தது. இவன் மானெடுங்காலம் நித்தியத்தில் இருக்கத்தான். இவன் எந்த உன்னத வேலைக்குரியவன் என்று அதை வைத்தாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவனுக்கு உற்றார் உறவினர் எத்தனை பேர் இருந்தாலும் ஆவதென்ன? இந்த அவலத்தனத்திற்கு போய் விடுகிறானே. இப்போது இந்த நினைப்பை உனக்கு கொண்டு வர இந்நெடிய பூமியில் எம்மை தவிர வேற யாரும் இல்லை. இந்த அதோகதியை நினைக்காதபடி மறதிக்கு கொண்டு வந்தவர்கள் தன்னை அறியாத பொய் கூறுமார்களே. இவன் நினைக்கிற அளவா மனிதன் வயது? இதற்காகவா இத்தனை கோவில்களை படைத்தது? அவற்றை அறிந்து ஆளுகின்ற அறிவு மாணிக்கத்தையும் வைத்து இவனுக்கு படைத்தது. இவ்வளவு சுருக்கமாக வாழ்ந்துவிட்டு இவ்வளவு அசுசியோடு சாகிறதற்காகவா, இடையில் அழிந்து போகிற இந்த அற்ப வாழ்விற்காகவா இறைவன் மனுவை படைத்திருப்பான்? அறிவு அழிகிற பொருளா? இல்லையே. ஆனால் இவன் அழிந்து போகிறானா? இவன் அழிந்து போகிறானே, இதற்கு பதில் உனக்கு சொல்ல தெரியாது. நாம் சொல்லுகிறோம் கேள். எம்முடைய பழக்கம், எம்முடைய பேச்சு அது. உன்னுடைய இந்த அல்ப அழிதுலத்தை கருதி இறைவன் உன்னையும் உனக்காக இவ்வளவு கோடான கோடியான பொருள்களையும் படைக்கவில்லை. பின்ன என்ன? உனக்கு சொந்தமாக தனித்து இறைவனால் கொடுக்கப்பட்ட நித்திய தூலம் ஒன்று உனக்குள் இருக்கிறது. அதை கருதியே இறைவன் இவ்வளவையும் தந்தது. ஒரு சூரிய பிரகாசமான அந்த தூலத்தை பார்த்தால் உன்னுடைய கண்ணை அது பிடுங்கி எரிந்துவிடும். அதன் வாசனையை உனக்கு நீட்டினால் உன் மூக்கை பிளந்தெறிவிடும். அப்பேற்கொத்த தூலம் அது. அதில் குடிபுகவே உன்னை படைத்தது. உலகத்தில் உள்ள வாசனையெல்லாம் நகல். இதற்கெல்லாம் அசல் இருக்கிறது. அதற்கான தூரம் ஒன்று உன்னுக்குள் இருக்கிறது. எக்கோடி காலத்தும் பிணிமூப்பு அணுகாத தூலம் அது. அந்த தூலத்தை கைப்பற்றி வாழ்வதற்காகவே தான் இவ்வளவு பெரிய உலகத்தையும் அதில் உள்ள வஸ்துக்கள் அவளையும் எல்லாவற்றையும் உணரும்படியான அறிவு மாணிக்கத்தையும் கொடுத்தான். ஆனால் நீ அதை விட்டு போட்டு என்ன தேடுகிறாய் என்றால், பயம், சீக்கு, லோபம், கோபம் இவைகளையே தேடி இவைகளிலே சிக்கிக் கொள்கிறாய். இதற்கு தண்டனையாக வருகிற முதல் அறிகுறியே அந்த அலல் நாற்றம். ஜகனமாகிய ரவரவாதி கொடூர நரகத்திற்கு சொந்தக்காரன் ஆகிவிட்டான் இவன் என்று காட்டுகிற முதல் அடையாளமே அது. இந்த அதோகதியை பற்றி எச்சரிக்கவே வேதம் வந்தது. மேலும் அதே மெய்யானது இப்போ தூரம் எடுத்து வந்து கூவிக்கொண்டிருக்கிறது. மனு தனித்த ஒரு வேலைக்காகவே வந்தான். பணக்காரனாவோ அழகு உடையவனாவோ மகா பலம் உடையவனாவோ ஆவதற்காக இறைவன் இவனை படைக்கவில்லை. பிறகு இவனை எதற்காக படைத்தான்? ஒரு அழியாத நித்திய தூலத்தை உன்னுக்குள் வைத்து படைத்திருக்கின்றானே, இதை பெறுவதற்காகவே உன்னை படைத்தான். அந்த ஒரே வேலைக்குத்தான் உன்னை படைத்தான். இவ்வளவு பெரிய உலகத்தையும் பல்லவமான அறிவையும் அதற்கு கூலியாக இனாமாக தந்தான். இங்கே நீ ஒரு வாழைப்பழம் சம்பாதிப்பாயா? சம்பாதிக்க முடியாது. இவ்வளவு நிரப்பமான புவனங்களையும் உபகரணங்களையும் தந்ததும், வேதத்தை இறக்கி தந்ததும், அந்த வேதத்தை உனக்கு விளக்கித்தர உன்னை போலவே மனித துலத்தில் செமல்களாகிய பாரவான்களை அனுப்பி தந்ததும், நித்திய துலத்தை கைபோடுகிற அந்த ஒரே ஒரு வேலையை நீ முடிப்பதற்காகவே தான். சாதாரணமாக எல்லா வேதங்களையும் நன்றாக சுருட்டி எடுத்துக்கொண்டால் அன்பே சிவம் என்று ஒருமுகமாக சொல்லுகின்றன. ஆனால் உனக்கு எதில் அன்பு? காசு, பணம், வீடு, வாசல், சொத்து, சுகம், தேசாதிபத்தியம், ஆடு மாடு இவற்றில்தான். இவற்றில் ஏதாவது உன் நித்திய வாழ்விற்கு உதவுகிறதா என்று பார். வருகிற அந்த பிணவாடையை தடுக்கிறதா என்று பார். இல்லை. இதற்கு தன் வாழ்நாளை வீணாளாக்கி பட்ட பாடு என்ன? அந்த பெருமுதலை இழந்துவிட்ட பட்ட பாடுதான் என்ன? அந்த நித்திய மேனி வரவை, கற்பாந்த கோடிகால வாழ்வதற்கான அத்திருமேனி வரவை விட்டு விட்டு பாடுபட்டாயே. அப்படி தேடி அனைத்தும் கடைசியில் போட்டுவிட்டுத்தானே போகப் போகிறாய். இப்படி போட்டுவிட்டு போகிறதை சம்பாதிக்கிற நீ நிரம்ப அறிவாளியா? இதை யாரும் நினைத்து பார்க்கவில்லை. மனிதனாக பிறந்தவன் இடையிலே மற்ற பறவைகள் விலங்கினைகள் போல் செத்து இன்னும் அவைகளை விட அவைகளாய் மகா நாற்றத்தோடு போவதற்காகவா இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்து தந்ததோடு அல்லாமல் அறிவு வல்லவத்தையும் இவனுக்கு கொடுத்திருப்பான். சுருக்கமாக இவன் போகும் அவகேட்டையும் அந்த நித்திய வரவையும் வைத்துப்பார், நன்றாக நினைத்துப்பா என்று மாயாத இரட்சகதன்மை ஓயாது பூத்து விளங்கும் நமது குலதெய்வம் மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தறினார்கள். வேதகமசூரி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் சிறதீர்க்க தரிசனங்கள்.
தினஞான கொண்டலராம் வடலூர் வல்லபிரான் அவர்களின் தீர்க்க தரிசனம் தொடர்ச்சி. மேலும் இவைகளெல்லாம் சாட்சி நானே இருக்கிறேன். நான் முதலில் சைவ மதத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டு இருந்தது இவ்வளவென்று அவ்வளவென்று சொல்ல முடியாது. ஏன், அதில் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால் இப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அறிவாக இருந்தது. இப்போது ஆண்டவர்கள் என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியிருக்கின்றார்கள். இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதினால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டு விடுவீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டதென்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது என்னை ஏறான் நிலைமிசை ஏற்றி விட்டது யாதெனில் ஆண்டவர்கள் தயவு. சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கிறது. ஆண்டவர்கள் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார்கள். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகாண்டமாக தெரிவிப்பார்கள். இது கடைசி வார்த்தை. இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய வெட்டாது அசுத்த மாயக்காரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்த மாயாக்காரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்தால் அனுபவித்தறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர்கள் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம். உண்மையை சொல்ல வந்தனே என்று உண்மையை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய வெட்டாது மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவர்களும் தெரிவித்தார்கள், தெரிவிக்கின்றார்கள், தெரிவிப்பார்கள். ஆண்டவர்களால் எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லோருக்கும் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான அப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அவ்வளவு அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இந்த இடம் இது சத்தியம். சத்தியம் இஃது ஆண்டவர்கள் கட்டளை. வேதமற்ற கிரணங்களில் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் தீர்க்க தரிசனங்கள் தொடரும். மெய்வெளிச்சாலை மாநில காவியானவர்கள் நம்மளை வரவேற்று மெய்வெளிச்சாலை காவியம். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த ஆடி மாத கிளச்சபையை மெய்வெளி அகசியந்தர் குடும்பத்தார் ஏற்று நடத்துகிறோம். இந்த சபைக்கு மெய்வெளி சாலையில் வருகை புரிந்துள்ள பிரிவியர்கள் மற்றும் பாவூர் சத்திரம் சிவாசிரியர் ஓதும் பாடசாலை சங்கரங்களிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நமஸ்காரம். எல்லாரையும் வாருங்கள் என்று அழைக்கிறேன். பொய்யும் மெய்யும் பிரித்து தந்த மெய்வெளி தெய்வம். கிபி 1921 76 வரை இந்த 55 ஆண்டுகளில் தெய்வத்தின் பிள்ளைகளானவர்கள் சுமார் 5000 பேர். இந்த 5000 பேர்களில் பாமரர்களில் இருந்து அரும்பெரும் கல்வியாளர்கள் வரை பலரும் இருந்திருக்கிறார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆரம்ப காலத்தில் இருந்தே நமது சபையில் தெய்வ பிள்ளைகளாக சைவம், வைணவம் போன்ற மதங்களில் பாண்டித்துவம் பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தனர். இவர்கள் தங்கள் மதத்தின் எல்லா பூஜை, யாகம், சடங்கு, ஐதீகங்களையும் அனுஷ்டானங்களையும் தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஜாதிகளில் உள்ள சமூக மக்களுக்கு இதனை போதிப்பவர்களாகவும் இருந்திருக்கின்றனர்.
இப்படி அவர்கள் மதத்தினர் இவர்களை போற்றும் மரியாதைக்குரிய உன்னதமான இடத்தில் இருந்தவர்களான பலரும் அப்போது தெய்வ பிள்ளைகளாக ஆகி இருந்து வந்தனர். இத்தகையோர் தெய்வம் அவரிடம் உபதேசம் மற்றும் பல்வேறு மேல்திட்டைகளை பெற்று வரும் காலத்தில் தங்கள் மதத்தில் உள்ள அனுஷ்டான நடைமுறை ஐதீகங்கள் எல்லாம் எப்படி எப்படி இந்த உலகளவில் இன்று மாறிவிட்டுள்ளது என்பதையும் அது எப்படி எப்படி எல்லாம் இருந்திருக்க வேண்டும் என்றும் இப்போது செயல் இல்லாததால் சம்பந்தமில்லாமல் எப்படி நகலாக மாறிவிட்டது என்பவைகளை எல்லாம் தெய்வம் எடுத்துக்காட்டி வருவதைக் கண்டு ஆச்சரியம் அடைவார்கள். அவர்கள் மதத்தின் ஆரம்பகால அசலான வல்லபத்தையும் அந்த அசல் இன்ன மெஞ்ஞான பிரமலயத்தினை தருவதற்காக அந்தந்த காலத்தில் அவர்கள் மதத்தில் இவை எல்லாம் அன்று எடுத்து வைக்க பெற்றிருந்தது என்றும் தெய்வம் எடுத்துச் சொல்லும் போது அவர்கள் மனம் கலங்கி மெய்சிலித்து பரவசம் அடைந்து கண்ணீர் உகுத்து தெய்வம் முன்பாக வணங்கி நிற்பர். ஒரு சில சமயம் தெய்வம் அருளுகின்ற சில முக்கிய மெய்ஞான தகவல்கள் ஒரு சிலருக்கு எதுவும் புரியாமல் குழப்பமாகவும் இருக்கும். தெய்வம் சொல்லும் போதனையில் உண்மை இருந்தாலும் அதனை புரிந்து கொள்ளும் அறிவு தங்களுக்கு இல்லை என்று வெளிப்படையாகவே தெய்வத்திடம் சொல்லி கண்ணீர் ஊத்து நிற்பர். இதையும் தெய்வம் அவர்கள் பொறுமையுடன் கேட்டிருந்துவிட்டு எளிமையான சில சுருதி கிரந்தங்களின் பெயரை சொல்லி அதனை எடுத்து படித்து ஓதச் சொல்லுவார்கள். அதன்படி எடுத்து படித்து வந்தவர்களுக்கு அதன் புரிதல் உடனடியாக கிடைத்திருக்கிறது. அதை படித்ததால் ஓரளவு தனக்கு புரிந்து விட்டதாக தெய்வத்திடம் வந்து சொல்லுவார்கள். அப்படி பெயர் குறித்து எடுத்து படித்து பார்த்து ஓதச் சொன்ன நூல்களில் அவ்வையின் விநாயகர் அகவலும் குரு கீதையும் சிவானந்த போதம் போன்ற நூல்களும் முக்கியமானவை. அவைகளில் ஒரு சிலவற்றை சாலை அச்சகத்திலேயே பதிப்பித்து சபையில் விநியோகித்து இருக்கிறார்கள். மெய்வழி கைலானந்தர் போன்றோருக்கு கோல்டன் பிளவர் போன்ற ஆங்கில நூல்களை கூட பெயரை குறிப்பிட்டு எடுத்து படிக்கச் சொல்லி இருக்கிறார்கள். விநாயகர் அகவலில் ஏறக்குறைய 50 சொற்கள் பழமை கிரந்த நூல்களிலும் சித்தர் கிரந்தங்களிலும் பற்பல இடங்களில் எடுத்து ஆளப்பட்டிருப்பவையாக இருக்கும். அந்த சொற்களுக்கு உலகம் தரும் வியாக்கியானமோ அபத்தமானதாகும். காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்பதற்கு தனது தூளக்கால் என்று கூறிக்கொண்டு சில பொய்ஞானிகள் விளக்கம் அளிப்பார்கள். கால் என்பது சூக்குமதேக விளைவேற்றினை தரும் ஒரு சொல். இதனை மனித தூளக்கால் என்று விளங்கி கொண்டது மிகவும் மடத்தனமாகும். இதேபோல் கால் பின்னி மாறியாடி என்றும் கால் மேலும் தலைகளாக என்று வருவது எல்லாம் சூக்கும தேக பிராண நிலைகளைத்தான் பேசும். இதனை கால் மாறின்ற கேசரி என்பர். ஆனால் இது தூளதேக கால் என்று நினைத்து கால் மேலும் தலைகீழாக பல மணி நேரம் நின்று துன்பத்திற்கு ஆளாகும் யோக நிஷ்டை பயிற்சி கூடங்களும் ஏகமாக உலகில் இன்றும் உள்ளது. இவை போன்ற அனைத்தினையும் பற்றி மெய்வழி வேத நூலில் தெய்வம் அவர்கள் எடுத்துச் சொல்லி எச்சரித்து விளக்கி பாடியதுடன் அல்லாமல் அதன் மெய்யான பொருளையும் அந்த நூலில் எடுத்து கூறி விளக்கமும் தந்துள்ளார்கள். தங்கள் திருவாக்கியத்தில் சந்தியா வந்தனம் என்று உலகம் முழுவதும் செய்யும் வணக்கத்தை தெய்வம் அவர்கள் இது சந்தித்த வந்தனம் என்று கூறி மெய்ப்பொருளை சந்தித்து செய்யும் வணக்கம் எது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வைணவ மடாலயங்களில் நாய்ந்தேன் நாய்ந்தேன் என்று அடிக்கடி சொல்வதை பற்றி சபையில் பேசிய போது இது என்ன என்றால் சிஷ்ய பிள்ளைகள் அவர்களின் குருபிரான் போதனைகளை கேட்கும்போது நான் உய்ந்தேன் என்று அடக்கமாக கூறும் வசனமாகும். இது நாளடைவில் இப்படி ஆகிவிட்டது என்பார்கள். அதே போன்று தரிசினை என்ற சொல் எவ்வளவு ஆழமானது என்பதை புரிய வைத்திருக்கிறார்கள். நான் போய் அந்த மடத்து தலைவரை தரிசித்தேன் என்று சொல்லுவார்கள். போய் பார்த்து பேசிவிட்டு வருவது தரிசனை அல்ல. மெய்யாசான் போதங்களை அவரிடம் கேட்கும்போது உன் பிரம்மஞான அறிவானது கருவாக உன் ஆன்மாவில் சினை கொள்ளும். இதுதான் தரி சினை என்று விளக்கி அருளியிருக்கிறார்கள். தேவாவியான கால் என்பதை தூளக்கால் என்று நினைத்து சொல்வது போல பாதம் என்ற சொல்லையும் அப்படியே அஞ்ஞானமூடர்கள் போதிக்கிறார்கள். வேத பொருள்களின் சொற்கள் மெய்ப்பொருளாக நாம் பொருள் கொள்ள வேண்டியது பல உள்ளன என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். இப்போது பாதம் என்பது என்ன என்று விளக்கி கூறும் தெய்வ வாக்கியங்களை கீழே பார்க்கலாம். ஆதம் பாதம் என்பது மனிதனின் உள்ளமை பெட்டகம். உள்ளமை பெட்டகத்தில் தான் உள்ளது. இது உன் நெஞ்சகமாகிய நடுவீட்டில் வைத்திருக்கும் புதையல். மண் தீண்டா பாதம்தான் உமாபட்சி. இதுதான் நற்றார். ஜீவனுக்கு அவசியமான சிவசங்கோல் தான் நற்றார். இது மனிதனை சொந்த தேகமாகிய சூக்கும தேகம். இதில் இவனை ரட்சிக்கிற 9 அக்கினிகளும் பட்சிக்கிற 9 அக்கினிகளும் இருக்கிறது. உனது ஆசானாகிய ஜீவபதி அரசர் உத்தரவு ஒன்றுக்கு மட்டும் ரட்சிக்கிற அக்கினி உன்னை காக்கும். இல்லையேல் பட்சிக்கிற அக்கினி தீயில் பட்டு நீ சுருண்டே போகணும். 7 நிலை கம்பமான குஞ்சிதவாதம் தான் ஊமை எழுத்து. அது மெய்யறிவு ஜீவாதார ஆட்டம். இதுதான் நற்றார் சிவனடி பாதம்.
இதனை கற்பித்தவர்களைத்தான் அவர்கள் தேகம் மறைந்ததும் உலகம் தெய்வம் என்று கொண்டாடுகிறது. அலிபுலாமிம் என்பதுதான் பிள்ளையார் சுழி. என்னுடைய பேர். இந்த ஆடி மாத தெய்வ கிளச்சபையையும் பசிபாடு அமுது படைக்க அனுமதியளித்த கிளச்சபை நிர்வாகத்திற்கும் நமஸ்காரம் கூறி என்னுடைய முக்தி பேரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம். வரும் ஆவணி மாத கிளச்சபை நெய்வேலி சுப்பிரமணிய ஆச்சாரி, யார் என் தந்தையார் நெய்வேலி சுப்பிரமணிய ஆச்சார் குடும்பத்தார் ஏற்று நடத்தும் ஆவணி மாத கிளச்சபையில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம்.